பேரன்புடைய நேயர் பெருமக்களே, இதனால்தான் மார்க்ஸ் என்ன சொன்னாருன்னா, மதம் மக்களுக்கு அபின்னாரு. இந்த அபின போட்டவன் சும்மா இருப்பானா? போதையில ஏதோ ஒன்று செய்வான். இதை பெரியார் என்ன சொல்றாருன்னா, அவனே பைத்தியக்காரன், அவனுக்கு ஒரு பெரிய சொப்பல் கொடுத்தீங்கன்னு என்ன பண்ணுவான்? அவன் குடிச்சிட்டு ரொம்ப தாறுமாறா ஓட ஆரம்பிப்பான், நடக்க ஆரம்பிப்பான், சண்டை போடுவான் பாரு. அது மாதிரி இன்றைக்கு இந்த மதங்கள் தோன்றிய காலத்தில் இருந்த நிலைப்பாடு வேற. மதங்கள்ங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்து மதம்னு சொல்கிறோம். ஆனால் இதுலேயே இந்துக்கள்லேயே சைவம்னா சிவனை வணங்குறவங்க. வைணவம்னா பெருமாளை வணங்குறவன். கணபத்தியம்ங்கிறவன் வந்து விநாயகரை வணங்குறவன். அடுத்த சூரியனை வணங்குறது. இப்படி பல்வேறு பெயர்கள். இது மதம்ங்கிறது ஒன்றும் அல்ல. இந்துன்னு நம்ம சொல்கிறோமே தவிர இந்து மதம்ங்கிறது மதமே அல்ல. ஜைன மதம், சமணர்கள்னு சொல்லுவாங்க, புத்தர்கள்னு சொல்கிறாங்க. இப்படி பல்வேறு பேர்களில் மதங்கள் இருந்துட்டு இருக்குது. இது போக வெளிநாட்டு மதங்கள்னு எடுத்துட்டோம்னா நாம் இஸ்லாம் மதம், கிறிஸ்தவ மதம், புத்த மதம், இப்படி அது ஒரு பக்கம் இருக்குது. அதுபோக இந்த மதங்களுடைய உட்பிரிவுகள் ஆயிரக்கணக்கில் இருக்குது. இது ஏன் இதை சொல்றோம்னா, இந்த மதங்கள் இருக்கிற வழிபாடுகள் வேறு வேறு முறையில் போயிட்டு இருக்குது. அதனாலதான் இந்த மதங்கள் வந்து இத்தனை பிரச்சனைக்கு அடிப்படையே மனித நேயம் இல்லை. மனித நேயம் இருந்தால் மாத்திரமே மதங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆக இந்த மதங்கள் தோன்றிய காலம்ங்கிறத கணக்கெடுத்தோம்னா மனிதன்லேருந்து தான் மதம் வருது. ஒவ்வொரு நாட்டில் பிறக்கிற மனிதர் ஒவ்வொன்று. இப்போ இந்த காட்டு மிராண்டிகள், காடுகளில் இருக்கிற மக்கள், இப்போ அந்தமான் தீவில் கூட அவங்க விலங்குகளை தின்னுட்டு விலங்குகளாட்டவே இருக்காங்க, துணிகளோட இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவன் ஒரு கடவுளை கும்பிடுறான். இன்னைக்கு மனிதர்கள் இறந்து விட்டால் எல்லாம் மற்ற மதத்துக்காரர் பார்த்தீங்கன்னா பெட்டிகளில் வச்சு பூமிக்கு அடியில் அடக்கம் பண்ணுறாங்க. நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மின்மயானத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. அதாவது சுலபமான வழி எது செஞ்சுக்கிறாங்க. ஆக இந்த மதங்களுக்கு மத்தியில் நாம் இந்தியாவில் ஒரு அருமையான வழிபாடுகளை பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன? சைவ மதம். நாம் சொல்கிறது சைவம், நாம் இந்துன்னு சொல்கிறது இல்லை. சைவ மதம், வைணவ மதம், இது ரெண்டு தான் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே அதிகபட்சமாக இருக்குது. வைணவர்கள்னால் பெருமாள் கோவில். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புரட்டாசி 1ஆம் தேதி, இன்றிலிருந்து 30 நாளும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக வழிபாடுகள் நடக்குது பெருமாள் கோவில்களில். சிவன் கோயில் எப்பவுமே வழிபாடு நடக்கிற கோயில்கள். தினசரி அபிஷேகம், ஆராதனை, பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம், தயிர் அபிஷேகம்னு, அது நம்ம பிரதோஷ வழிபாடுகள் இப்படி தொடர்ந்து. அதே மாதிரி சங்கடகர சதுர்த்தி விநாயகர் கோயிலில் அதுக்கு உண்டானதை அவங்க செய்கிறாங்க. இப்படி வழிபாடுகள் நடக்கிறதே தவிர இங்கே வந்து சண்டை சச்சரவு இல்லை. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மத மோதல்கள்ங்கிறது இங்கே இல்லை. மதங்கள் ரீதியாக வருதே தவிர நமக்குள்ள மோதல்கள் இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிற மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு மொழி பேசுகிறாங்க. தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ், ஏன்னா எல்லாருமே இருக்காங்க. இதே மாதிரி தான் இந்த நம்ம இந்தியா முழுவதும் இருக்காங்க. இப்போ பம்பாய் போயிட்டோம்னா தமிழ் பேசுகிறவங்க திருநெல்வேலிக்காரர் தான் அதிகமாக அங்கே ஆதிக்கம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிற மக்கள்லேயும் சண்டை சச்சரவு இல்லை, அன்பாக இருக்கிறாங்க. அதனால்தான் திருமூலர் சொன்னார், அன்பும் சிவமும் இரண்டென்பார் அன்பே சிவம் ஆவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவம் ஆவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்புதான் சிவம். உயிர்கள் இடத்துல அன்பு காட்டணும். ஒரு மாடு வச்சிருக்க, அந்த மாட்டை கழுவுறான், சுத்தப்படுத்துகிறான், அதுக்கு நல்ல உணவு கொடுக்குறா, பாலை கறந்து வித்துடுறான். ஏன்னா அதுலேருந்து வர வருவாய் அவனுக்கு கிடைக்குது. அதனால் அந்த மாட்டு தொழுவத்தை நல்லா சுத்தமாக வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஒவ்வொருத்தர் பன்றி வளர்க்குறான், தன்னுடைய வருவாய்க்காக பன்றி வளர்க்குறான், இன்னொருத்தர் கோழி வளர்க்குறான். இது எல்லாமே வருவாய்க்காக அவங்க செய்கிறாங்க, வருவாய் ஈட்டுவதற்கு அதை செய்கிறாங்க. ஆகவே மதத்தின் பேரால் இப்போ ஆடு வெட்டுறான்,
கோழி வெட்டுறான். இப்போ அன்னமாரசாமின்னு சொல்லிட்டு அவன் பன்றியை இருக்கிறான். இப்படி அவங்க உணவு கலாச்சாரம் என்னவோ. இப்போ நான் எனக்கு எடுத்துட்டா நான் சைவம். நம்ம வீட்டில் ஒன்றும் கிடையாது, எப்பவுமே கிடையாது. ஏதோ போகிறோம், வெறும் ஜோத்தை திங்கிற தூங்குறோம். ஆனால் சாமிக்கு கருப்பராயனுக்கு கிடா வெட்டோன்ட்டு போகிறாங்க மக்கள் இன்னைக்கு நிறைய. என்ன காரணம்னா, இந்த கிடா வெட்டுறதுனால சிலருடைய தொழில், வியாபாரம், நட்புகளை பலப்படுத்துகிறாங்க. இப்போ பனியன் கம்பெனிக்காரர் கிடா வெட்டினாரு என்ன பண்ணுவார், அவன் கம்பெனியில் வேலை செய்கிறவனெல்லாம் கூட்டிகிட்டு போய் மேட்டுப்பாளையம் பத்திரகாளி கோயில் கூட்டிகிட்டு போய் அந்த கிடாயை வெட்டி அவனுக்கெல்லாம் சாராயத்தை வாங்கி கொடுத்து அவன் ஆனந்தமாக இருப்பான். ஏன்னா அடே முதலாளி இவ்வளோ நம்மளுக்கு செய்கிறாரேன்னு கருணையில் நல்லா உழைப்பான். இதே ஃபைனான்ஸ் வச்சுருக்காங்க, அவங்க பார்ட்னர்கள்லாம் ஒன்று சேர்ந்து போகிறாங்கன்னா அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த ஆட்டை வெட்டி ஒரு சமையல்காரரை பிடிச்சி அதை நல்லா நீட்டாக அதை தனித்தனியாக பிரித்து அதுக்கு உண்டான சுவைகளோடு பண்ணி அவங்க மேலாட்டமாக தான் இருந்துறாங்க. இதுவும் அதே தான். இப்போ கிராமத்தில் ஒரு ஜாதியால் தாழ்த்தப்பட்டவன் சொல்கிறவங்க, ஜாதியால் தாழ்த்தப்பட்டவன்னு மற்றவன் தான் சொல்கிறான், அவனும் மனிதன்தான், அவன் உடம்புல ரத்தம் தான் ஓடுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க கோயில் திருவிழாக்களில் நாங்கள் பண்ணி குத்துறோம் அப்படிம்பாங்க. அந்த பண்ணியை குத்தி கொன்று அதையும் பிரித்து கொண்டு போய் அவனை சமைச்சு சாப்பிட்றான். ஆக கோழி வெட்டுறான் மாரியம்மன் கோயிலுக்குங்கிறான். இது எல்லாமே நாம் சாப்பிட்றதுக்காகத்தான் செய்கிறோமே தவிர, போய் ஒருத்தன் பன்றி வெட்டும் போதோ அல்லது கோழி வெட்டும் போதோ ஆடு வெட்டும் போதோ அங்கே வர்றார் சாமி, எந்த கருப்பராயனே இருக்குது, ஆடு சொல்கிறாரு, உள்ளே போயிடுது. எவனாவது ஒருத்தர் கோயிலுக்கு போவானா ஐயா? ஒரு ஆள் போகாது. ஐயோ சாமி, அங்கே போனால் சாமி பிடிங்கி தின்று நம்ம வீட்லேயே எடுத்து நாமளே சாப்பிட்டுக்கலாம், குழந்தைகள்லாம் கறின்னு ஏங்கி போயிடுதுன்பா. ஆக இது எல்லாமே ஒரு உயிர்கொலைங்கிறதே நம்ம ஏற்றுக்கொள்வது அல்ல. கொல்லான் புலால் மறுத்தானை உலகில் எல்லா உயிரும் கைகூப்பி துளவுங்கிறார் திருவள்ளுவர். அதையே இன்னொரு பாட்டில் சொல்றார், தன்னூன் பெருக்கத்துக்கு பிரிதூன் உண்பான் எங்கன ஆறும் அருள். இந்த உடம்ப பெருசு பண்றதுக்கு பன்னி, மாடு, ஆடு, கோழின்னு சாப்பிட்டீங்கன்னா எங்க பெருசாகு உடம்பு? ஒரு மாத்துக்காரன் சொல்ற, நாங்க பண்ணின்னு சொல்லவே மாட்டோம், சொன்னாலே பாவம், அதை பார்த்தாலே பாவம்ங்கிறான். இன்னொரு மாத்துக்காரன் சொல்ற, நாங்க அதை தின்னாத்தான் எங்க பாவம் போகும். மாடு, நாம் என்ன சொல்றோம், மாடு பசு, இது நம்ம கடவுள், இந்த பசுவை நம்ம தினம் வணங்கணும், இந்த பசுவுக்கு வழிபாடு பண்ணணும். இப்போ வீடு புது புண்ணியாச்சனம் பண்ணாங்கன்னா மாட்டை கொண்டு வந்து நிறுத்தி பின்னால் தான் விளக்கு காட்டுவான், மூஞ்சி காட்ட மாட்டான். என்ன காரணம்னா, அந்த பசுவனுடைய உடம்புல எல்லா விதமான ஒரு சக்தியும், எல்லா விதமான தெய்வங்களும், எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் மாட்டினுடைய பின்னால் தான் இருக்குதுங்கிறது வைதிகம். அப்போ நாம் என்ன பண்ணுறோம், அதை வணங்குறோம். அவன் என்ன பண்ணுறான், அதை கொண்டு போய் வெட்டி திங்கிறான். இப்போ நம்மளும் திங்கிறான். ஹோட்டல் கடையில் என்ன பண்ணுறா, மாட்டுக்கண்ணை பிடிச்சி வெட்டி ஆட்டுக்கறின்னு கொடுத்துட்றேன். நம்மளுக்கு அது வித்தியாசத்தையே திங்கிற. அது நிறையா பக்கம் தகராறு நடக்குது. இது போக வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா, இப்போ பிலிப்பைன்ஸு, தாய்லாந்து மாதிரி நாடுகள்லாம் குரங்க வச்சுருக்கான் ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள. இந்த குரங்கு வேணும்னு போய் கேட்டோம்னா அதை வெட்டி கறியாக்கி கொடுத்துட்றான். அதே மாதிரி பாம்பு வச்சுருக்கேன். நாம் பாம்பை என்ன பண்ணுறோம், நாகதேவதை நம்ம தெய்வம்ங்கிறோம், அவன் பாம்பை வெட்டி சாப்பிட்றான். ஆக இதுக்குள்ள வேறுபாடு இல்லை. அதுவும் பிலிப்பைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாய்க்கறி, இங்கேயும் சில ஹோட்டலெல்லாம் போட்டுற கழுதைக்கறி கூட போட்டா, டெல்லியில் நாய்க்கறி போட்டு நாம் சாப்பிடும்போது என்ன வித்தியாசம் தெரியுது? சாராய் கடைக்கு போகிறேன், அவனுக்கு என்ன குடல் கறி வேணும்பா, தலைக்கறி வேணும், எந்த தலை கொடுக்குறான், எந்த குடலை கொடுக்குறான் யாருக்கு தெரியுது? சாராயத்தை குடிக்கிறேன், நல்லா சாப்பிட்றான், போய் தூங்குறேன், அடுத்த நாள் உழைப்புக்கு போயிடுறேன். ஆக இப்படிப்பட்ட இந்த மதங்கள் அதிகபட்சமாக என்ன செய்யுதுன்னா, மனிதன் மாமிசம் சாப்பிட்றதுக்காக தங்களுக்குள்ள உருவாக்கிட்டு அதை செய்கிறாங்க. ஆனால் சைவம் மட்டும் என்ன, சைவம் வைணவம் என்ன பண்ணுது, வைணவத்திலுமே சுத்தமான புலால் உணவு உண்ணாதவர்கள் தான் வைணவத்திலே இருக்காங்க. அவங்களும் எல்லாமே சைவ உணவுகள் மாத்திரமே உண்கிறார்கள். அந்த சைவ உணவு உண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உடல் நலமாக இருக்குது, மனம் நலமாக இருக்குது, ஆக அவனுடைய வாக்கு நல்லா இருக்கு.
இது இல்லாமல் இருக்கிறவனுடைய மனமும் கெட்டு போயிடுது, உடலும் கெட்டு போயிடுது, வாக்கு கெட்டு போயிடுது. இப்போ கற்பழிப்பு கொடுமைகள் எல்லாம் அதிகமாக நடக்கிறதுக்கு அடிப்படை காரணமே இந்த புலாலும் இந்த மதுவும் இன்னைக்கு இருக்கிற திரைப்படங்கள். ஏன் நீ எல்லாம் சொல்ற அந்த அந்த சட்டம் சரியில்லை, இந்த சட்டம் சரியில்லைன்னு. இன்னைக்கு வர திரைப்படத்தில் என்ன காட்டுறேன்? இதை தாண்டி ஏதாவது காட்டுறேன்? ஜாக்கெட் கிழிக்கிறது காட்டுறேன், அறுவாள் எடுத்துட்டு வெட்டுறதை காட்டுறேன், சுற்றி எடுத்து மண்டை புழக்கிறது காட்டுறேன். இதை பார்க்குற பையன் என்ன செய்கிறான்? பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதே அறுவாளை கையில் வச்சுட்டு கொண்டு போகிறான். அப்போ அங்கே வாத்தியார் இருக்காங்க, இவன் ஏதாவது 2 திட்டு திட்டி போட்டோன்னு வாத்தியாரை வெட்டி போடுறான். இப்போ நம்ம உறவுலேயே ஒரு சில பசங்கள் என்னன்னா ஜாதியை வளர்த்துறோம். நம்ம அது குழந்தைகளாக இருக்கிற காலத்துலேருந்தே ஜாதியை சொல்லி கொடுத்து நாமெல்லாம் கவுண்டரு, நாமெல்லாம் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், காணியாளராக இருக்கணும்னு சொல்லி கொடுத்த காரணத்தினால கல்லூரிக்கு போகிற பையனும் கூட அந்த தங்குற விடுதியில் போய் நீ என்ன ஜாதி, நீ என்ன ஜாதின்னு பசங்களை கேட்குறேன். அந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான கல்வி வந்துருச்சு. அப்போ அந்த வாத்தியாருக்கு என்ன பண்ணுறான்? இந்த ஜாதி கேட்குறவனை கூப்பிட்டு அவன் ஜாதிக்காரனாக இருந்தால் தட்டி கொடுத்து மேலே தூக்கி விட்டுறான். அப்போ இந்த மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க? நம்ம வாத்தியாரே சொல்லிட்டாரா, அவன் 2 சாத்து சாத்துறான். அப்போ அவன் என்ன பண்ணுறான்? தன்னுடைய ஜாதிக்கு அதனை கேட்டு வந்துட்டு இவனை கத்தியில் குத்துறான். ஆக மதம் மக்களுக்கு அபின்னு மார்க்ஸ் சொன்னார். அது இன்னைக்கும் சரியாக தான் இருக்குது. கிராமப்புறங்கள் எல்லாருமே இந்துக்கள்ங்கிற, எல்லாருமே சைவர்கள்ங்கிற, எல்லாம் ஒரே கோயிலில் விநாயகரை வச்சு கும்பிடுறோம். கிராமப்புறங்களில் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இன்னைக்கும் தனியாக தேநீர் கொடுக்குறான், அது தனியாக கோலா வச்சிருக்கான். ஆக இப்படிப்பட்ட நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும் என்றால் மனித நேயம் வேண்டும், உயிர்களை நேசிக்க வேண்டும், அன்பு வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் இதை செய்ய முடியும். இதைத்தான் பெரியாருன்னு சொன்னார். வள்ளலாரும் அதைத்தான் சொல்றாரு. இன்னைக்கும் வள்ளலார் தான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னாரு. அப்போ அந்த வள்ளல் பெருமானுடைய வாக்கை நாம் தவற விட்டோம். சைவத்தில் சொன்ன அன்பும் சிவமும் 2 என்பார் அறிவிலார்னு அதையும் விட்டுட்டோம். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பாருங்கு யாவரும் இல்லை, அதை விட்டாச்சு. ஆக அந்த ஜாதிகள் வரும்போது அவனுடைய நிலை மாறி தங்களுக்குள் வெட்டி கொள்கிறார்கள், குத்தி கொள்கிறார்கள், கொன்று கொள்கிறார்கள். இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். இதற்கு நாம் யார் வந்தாலும் முன்னின்றாலும் அவர்களுடன் சென்று பணியாற்ற தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.